யாழ்னி எழுந்திரிமா ப்ளீஸ் டேட். பில்டர் 3 முறை கால் பண்ணிட்டாரு. நானும் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஸோ வாட் டேட்? வர வர நீ ரொம்பவே டைம் வேஸ்ட் பண்ணுற யாழ்னி. வயசு அப்படி டேட். டைமோட அருமை எப்போ தான் உனக்கு புரிய போகுதோ. டைம் வர்றப்ப புரியும் டேட். ராஜசேகர் அறையை விட்டு வெளியேற திடுமென எழுந்து படுக்கையில் அமரும் யாழினி அமுதன் எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சுவிட்ச் ஆஃப் என வருகிறது. நான் டெல்லியில் இருந்தப்பவும் சுவிட்ச் ஆஃப் வந்துச்சு. இங்கே வந்து 2 நாளாக ட்ரை பண்ணுறேன், இப்போவும் சுவிட்ச் ஆஃப். ஒருவேளை செல்ஃபோனை மிஸ் பண்ணிட்டாரோ? ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். ராகவன் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருக்கிறார். அமுதன் படுக்கையில் எழுந்து அமர ராகவன் மிரண்டு போகிறார். மை காட், சேம் டைம். அமுதன், நீ உயிர் பிழைச்சதே மிராக்கல்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ உன்னோட டைமிங் அதை விட பெரிய மிராக்கலாக இருக்கு அமுதன். என்ன சொல்கிறீங்க டாக்டர்? சேம் டைம். புரியல டாக்டர். ராத்திரி 8 மணிக்கு ஆக்டிவேட் ஆகிற உன்னோட உடம்பு 9 மணிக்கெல்லாம் டீஆக்டிவேட் ஆகிடுது அமுதன். ராகவன் சொன்னது அமுதனுக்கு பேரிடியாக இருக்கிறது. ஆக்சிடெண்ட் ஆகி நீ இங்கே வந்ததுலேருந்து இப்படி தான் நடக்குது அமுதன். அப்போனா என்னோட லைவ் ஹவர் 1 hour தானா டாக்டர்? இந்த விஷயத்தில் ஒரு டாக்டரை என்னால் எதையுமே உறுதியாக சொல்ல முடியல அமுதன். பிரெயின் ஸ்டெம் டெத்திலிருந்து இது வரைக்கும் யாருமே பிழைச்சதில்லை அமுதன். முதல் முறையாக பிழைச்ச உனக்கு லைஃபோட டைமே டோட்டலாக குறைஞ்சிடுச்சு அமுதன். நான் பிழைச்சதுன்னு நினச்சி சந்தோஷப்படுறேன் டாக்டர். இந்த 60 நிமிஷம் கண்டிப்பாக பர்மனெண்ட்டாக இருக்காது அமுதன். கண்டிப்பாக மாற்றம் வரும். இந்த 60 நிமிஷம் நான் எதிரிங்களை அழிக்கிறதுக்காக ஆண்டவன் எனக்கு கொடுத்துருக்கிற போனஸ் டைம் டாக்டர். உன்னோட தன்னம்பிக்கையை நான் பாராட்டுறேன் அமுதன். தன்னை நம்பாதவன் வாழ்க்கையில் முன்னேற முடியாது, ஜெயிக்கவும் முடியாது டாக்டர். கெஸ்ட் ஹவுஸ் ரெடி பண்ண சொல்லிட்டேன். நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். போலீஸ் உன்னை பற்றி ரொம்ப தீவிரமாக விசாரித்தாங்க அமுதன். ஆனால் நான் ஒரே வார்த்தையில் எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டேன். தேங்க்யூ டாக்டர். அமுதனின் அருகில் ராகவன் அமர்ந்திருக்க அமுதன் கண் விழிக்காமல் அப்படியே கிடக்க, என்னது மணி 8 ஆயிடுச்சு, இன்னும் அமுதன் கண்ணு முழிக்கல. அமுதன், அமுதன். அமுதனின் கன்னங்களை தட்டி ராகவன் எழுப்பினார். அமுதன் அசைவின்றி கிடக்க ராகவன் செய்வதறியாது தவித்தார். என்னாச்சு? நேற்று வரைக்கும் கரெக்டாக 8 மணிக்கு கண்ணு முழிச்சாரு. பாரி, ராகவன் இருவரும் சேர்ந்து அமுதனை பார்க்க அமுதன் படுக்கையில் கிடக்கின்றான். 1 நிமிஷம் 2 நிமிஷம் முன்ன பின்ன ஆனாலும் அமுதன் கண் முழிச்சிடுவார். ஆனால் இப்போ 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயும் அமுதன் கண் விழிக்கல பாரி. ஆனால் அமுதனோட இதயம் மட்டும் துடிச்சிட்டே இருக்கு. என்ன சொல்கிறதுனே தெரியல டாக்டர். எல்லாமே மேஜிக் மாதிரி இருக்கு டாக்டர். ஒருவேளை அமுதன் கண்ணு முழிக்கிற டைம் சேஞ்ச் ஆகிருக்குமோ? வெயிட் பண்ணி பார்க்கலாம் டாக்டர்.